பார்த்தோம்னா ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஸோ அப்போ அந்த ஓட்டின் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு காண்க. ஸோ வந்து பார்த்தோம்னா உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னா ஹாலோ எமிஸ்பியர் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கொட்டாங்குச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து என்ன சொல்லுவோம், அரைக்கோளம் சொல்லுவோம். ஆனால் கொட்டாங்குச்சி எப்படி இருக்கும், உள்ள வந்து ஹாலோவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்த்தோம்னா உள்ளீடற்ற அரைக்கோள ஓடு அப்படின்றாங்க. ஸோ அதோட என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொத்த வலைப்பரப்பு, அது மட்டும் இல்லாமல் அதோட வெறும் வலைப்பரப்பு, இது ரெண்டு கேட்குறாங்க. ஸோ அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா வலைப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மொத்த புறப்பரப்பு. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நமக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆரம், அதாவது 2 ஆரம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன பார்த்தோம்னா அதாவது உள் மற்றும் வெளிப்புற ஆரம். அப்படிங்கும்போது வெளிப்புற ஆரத்தை வந்து பெருசா இருக்கும், வெளியே 2 ஆரம் இருக்குமா, இதுல இந்த ஆரத்தோட இதுதான் வெளிப்புற ஆரம்னா வெளிப்புற ஆரம் எப்படி இருக்கும், பெருசா இருக்கும். அப்ப அது கேப்ஸார் 5. உள்ள இருக்கிறது பார்த்தோம்னா கம்மியா இருக்கும், இதை விட கம்மியா இருக்கும். ஸோ அப்ப ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படி எழுதிட்டோம், அவ்வளவுதான். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டைரக்டா சம் போயிடலாம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெறும் ஹெமிஸ்பியர், அதாவது உள்ளீடற்ற அரைக்கோளம் இல்லாம வெறும் அரைக்கோளம் மட்டும் கேட்டாங்கன்னா 2πr², 3πr². ஓகேங்களா? ஸோ எப்பவுமே இது ரெண்டு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா எப்படி ஞாபகம், வெறும் வலைப்பரப்போட மொத்த வலைப்பரப்பு எப்படி இருக்கும், அதிகமா தானே இருக்கும். ஓகே, வெறும் வலைப்பரப்புனா இது வரும், இது மட்டும்தான் வரும். இந்த வளைஞ்சிருக்கு இல்லையா, அது மட்டும் தான் வரும். மொத்த வலைப்பரப்புனா இது உள்ள இருக்கிறது, ஸோ மொத்தமா வரும். ஸோ அப்படின்னு மொத்தமானு சொல்லும் போது அது அதிகமா வரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா நார்மல் அரைக்கோளத்துக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வெறும் வலைப்பரப்பு பார்த்தோம்னா 2πr², மொத்த வலைப்பரப்பு பார்த்தோம்னா 3πr². இது வந்து பார்த்தோம்னா அரைக்கோளத்துக்கு. இது உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு பார்த்தோம்னா அப்படி பாருங்க, இதெல்லாம் அப்படி இருக்கும், இந்த 2π அப்படியே இருக்கும். ரேடியஸ் எத்தனை இருக்கு, 2 ரேடியஸ் வரும் அதுக்கு. அப்ப என்ன பண்ணா அந்த ரேடியஸ் பதிலா உள்ள r² + r², பிளஸ் வருமா மைனஸ் வருமா தெரிஞ்சுக்கணும், பிளஸ் தான் வரும். பிளஸ் r² + r². இது ஈஸியா, இது தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம்னா 3πr². அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பை, இதுல பாத்தீங்கன்னா இந்த பை வெளியே இருக்கும், இங்க வெளில வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கும் போது 3. ஓகேங்களா? அப்ப 3r² + r², அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. அதை வச்சு போடும்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து பார்த்தோம்னா மொத்த வலைப்பரப்பு, அந்த ஃபார்முலா வச்சு போடும்போது ஆன்சர் வரும். ஓகேங்களா? சரி, முக்கியமானது ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா சம் வந்து ஈஸியா போட்டுருவோம்.